எனக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஒருத்தர் பல பேருக்கு சமானம். நேரத்தை கொடுத்துருங்க, 2 மணிக்குள்ள நேரத்தை கொடுத்துருங்க. அண்ணன் ஷானவாஸ் பேசுகிறப்ப எப்படி அந்த அமைப்பு நடத்தின கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அறச்சீற்றத்தோடு பேசினாங்க. 2018 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வாஜ்பாயோட புகழஞ்சலி கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமா ஏறி வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்று முழக்கமிட்டார். அந்த பாஜகவும் பாவலரை கொண்டாடாது. அந்த மேல ஏறினீங்க, அதை கேட்டோம்னா இது அரசியல் மாண்பு நாகரிகம். நாங்க போய் பாரதிய பேசின சொன்னா அது ஒண்ணு RSS குழந்தை அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த மேடங்கிறது மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களையும் மாற்று கருத்து கொண்டவங்களையும் மாற்று அமைப்பை சேர்ந்தவங்களையும் ஏற்றக்கூடிய மேடை தான். அதே மேடையில பெரியாரியவாதி அண்ணன் பங்கேற்றுக்கிறாங்க. அதே போல அண்ணன் திருமா அம்பேத்கர் சுடல் விருது கொடுத்தாருல, அம்பேத்கர் சுடல் விருது இந்து ராம், அந்த இந்து ராமும் அதே மாதிரில பேசியிருக்காரு. உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் அவரும் அதே மாதிரில பங்கேற்றிருக்காரு. இவங்க எல்லாம் பங்கேற்று பேசுறப்ப RSS வரல, பிஜேபி வரல. நாங்க பங்கேற்று பேசினா மட்டும் RSS குழந்தைங்கிறீங்க. சரி, RSS அவ்வளவு எதுக்குறீங்கன்னா பேசுறாருங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மேடையா வேணாலும் இருக்கலாம். என்ன பேசுறாங்க முக்கியம் இல்ல. ஐயா நேரம் முடிஞ்சுங்கய்யா, நேரம் முடிஞ்சு இருங்கய்யா, அதெல்லாம் நேரம் முடிஞ்சது கேட்காது, உங்க பதிவு வராது. அதாவது அதுக்கே இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க சாவர்கரின் கடவுள் என் ரத்தத்திலே இந்துத்துவா ஊறி கிடக்குது என்று முழங்கியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பற்ற கூட்டணிக்குள்ள, இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படி சேர்த்தீங்க? நாங்க மேடை ஏற்று வந்துட்டோங்க. எங்க நிலைப்பாடு வேற, அந்த மேடை நிலைப்பாடு வேற. நாங்க போன ஆண்டு பாரதிய கொண்டாடினோம். அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சரியான பதில் சொன்னீங்களா? அன்னைக்கும் தூட்டுறீங்க, இன்னைக்கும் தூட்டுறீங்க. இப்ப இன்னொரு கேள்வி எழுப்புறேன். சமரசம் இல்லாம வீசிக்கா பாஜக இருக்குதுன்னா 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில எப்படி வீசிக்கா அங்க வைத்தது? கெச்சிராஜா காரைக்குடி வெற்றி பெற்றார், திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றார். கெச்சிராஜா பெற்ற வெற்றியில வீசிக்காவின் வாக்கு இருக்கு, திருமா பெற்ற வெற்றியில பாஜகவின் வாக்கு இருக்கு. 2001 சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் திருமாவளவன் 2004 வரைக்கும் இருந்தார். 2004 ராஜினாமா பண்ணார். இதுக்கு இடையில 2002 குஜராத் இனப்படுகொலை, குஜராத் திரைப்படம் போது ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியேறினார். அண்ணன் திருமாவளவன் வெளியேறல. எதுக்கு? அப்ப அங்கங்க போச்சு உங்க RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. வாஜ்பாய் சனாதனத்தை வைத்தார, வாஜ்பாய் அகண்ட பாரத்தை வைத்தார, வாஜ்பாய் மனதர்மத்தை வைத்தார, அதற்கு அதே கைப்படுறாங்க. அன்னைக்கு எப்படி கூட்ட வச்சீங்க? இப்ப நீங்க பாஜக பீட்டிங்கிறீங்க, RSS குழந்தைங்கிறீங்க. RSS எங்களுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுச்சு, கமலஹாசன். அந்த குழந்தை அறிவாளத்தை தவங்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த கமலஹாசன் குடித்த பார்வை என்ன? அவர் பீட்டிங் நீங்க எப்ப புனித தீட்சை பெற்று அப்பல் கிட்ட மனிதரா மாறினாரு? நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. உடுமலைப்பட்ட சங்கர் ஆணவ படுகொலை வழக்குல 15,000 பக்கங்களை மொழியாக்கம் பண்ணாததால வழக்கு அடுத்த ஆண்டு தள்ளி போயிடுச்சு. விசிகா பேசுமா? திமுக கண்டிக்குமா? Ready to invest globally? With Moomoo, it's smart and simple. Trade the மேல்பாதி திரௌபதியின் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட தொகுதி மக்கள் போக முடியல. இதே போல நூற்றுக்கணக்கான கோயில் திமுக கண்டிக்குமா? வேண்டவே இல்லை, மூடிட்டாங்க. யார் குற்றம் தாமத்தாங்களோ அவங்களே குற்றவாளி கொண்டு வச்சுட்டாங்க. அதையும் முடியாச்சு. பிராமண கடப்பாருன்னு சொன்னவனே அண்ணனுக்கு அவ்வளவு கோபம் இல்ல. அம்மா பட்டினத்துல இஸ்லாமிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய அம்மா பட்டினத்துல இதே திமுக அரசு கடப்பாரை கொண்டு இஸ்லாமிய மக்கள் வீட்டை இடிச்சது. அதுக்கு எதிராக பொங்குவீங்களா? அப்ப எல்லாம் கூட்டணி தர்மம் தான். நீதி கட்சி நிறைய முடிச்சிடுறேன். நீதி கட்சி நாங்க நீதி கட்சியை தொடங்கினது தியாகராயரையும் மாதவன் நாரையும் நினைச்சு நடேசினார். அந்த நடேசார் தமிழமே ஒரே காரணத்துக்காக அமைச்சர்கள் இடம் அளிக்கப்படாது, முதலமைச்சராக்கப்படாம கடைசியில தேர்தலை போட்டிட வாய்ப்பு இல்லாம நடேசார் திட்டமிட்டு இந்த கட்சியை விட்டு காலி செய்யப்பட்டார். இது வரலாறு. நீங்க வாதிட நான் வாதிட தயார். இந்த பிஜேபி டீம் RSS குழந்தைன்னா தனியா ஒரு ஒன்றும் வைங்க, நான் வர்றேன், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நிறைய அண்ணனுக்கு செய்தி, அண்ணன் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி குறித்து ஆதங்கப்பட்டாங்க. நான் உள்ளபடி அண்ணனோட அன்பை மதிக்கிறேன். அண்ணாவை மேற்கோள் காட்டி பேசினாங்க. அண்ணா 49 தொடங்கி 67 வெற்றி பெற்றாங்க, 18 ஆண்டு காலம். அந்த 18 ஆண்டு காலத்துல வெற்றி பெற்றவன அண்ணா சொன்னாரு, நாம குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம், இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்ட பிறகு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னாரு. 18 ஆண்டே குறைவான காலகட்டம் அப்படின்னாரு அண்ணா. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு தான் ஆகுது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். இந்த தாலேகா அவங்க களம் என்று பேசுவாங்க, களத்துல இல்ல. ஒன்னு ஆன்லைன் எடுக்கிறாங்க, இன்னொன்னு ஆஃப்லைன் இருக்காங்க.
2026 பிறகு மொத்தமா முடிஞ்சிருவாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி 2026 மலரும். ஓகே. திருமிகு கல்யாண